ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவானும், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, மாசி மாதத்தில் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும். அது எல்லாம் விமோசனம் ஆகக்கூடிய ஒரு ஏகாதசி. அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம். இந்த ஏகாதசி நாளில் முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும். அதை தவிர பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதன் பெயர் ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர். 21ஆம் தேதி இந்த மாதத்தில் 21/2/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே சாயந்தரம் 5:45 6:15 வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம். இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள், அது மாசி மகம் வருது. இது 24ஆம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது. பௌர்ணமி யோகம் அப்படின்றது எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது. அதீத சுபத்துவம் அடையக்கூடியது. சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம், அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. இப்போ மாசி மகம், ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும் பொழுது கும்ப மாதத்துக்கு கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது. இது ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோமே ஆனால், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும், மனக்கலக்கங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடுன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ, வெள்ளை அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம்.
சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 19/2/2024 25/2/2024 வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி, ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/2/2024 25/2/2024 வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனி பகவான் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய மூல திரிகோண வீட்டில் இருக்கார் சனி பகவான். அதனால் சூரிய பகவான் அங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு உடல் நலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். நண்பர்கள் அதாவது நண்பர்களை நம்புறது பெரிய தப்பாக போகும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள், முதலீடுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர் பணவரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவை கொடுக்கக்கூடியது மட்டுமல்லாக எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு அதாவது அதீத சுபர் இல்லைன்னா ராசி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியானவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை, அதுவும் அரசாங்க சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல், அரசாங்கம் இந்த சம்பந்தத்தில் இருக்கிறவாளுக்கும், அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் இருக்கிறவா, ஆளுமையில் இருக்கிறவங்க, அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸில் இருக்கிறவங்க, ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இருந்தாலும் எதிராளிகளை நம்ப வேண்டாம். உங்களுடைய எதிர்பாலினத்தவரையோ நண்பர்களையோ நம்பி செய்ய வேண்டாம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் எதிராளிகளுக்கு அது சாதகமாகி போய் முடியும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம். இந்த வாரத்தில் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் 19/2/2024 25/2/2024 வரணும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் அதிபதி 12க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் கவனம் தேவையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் சுபத்துவம் உடைகிறார். ஏன்னா சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த 12ஆம் இடத்துல சுபத்துவம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீடு சம்பந்தமான விரயங்கள், புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அது 23ஆம் தேதியிலிருந்து ராத்திரியிலிருந்து 26ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பௌர்ணமி யோகம் இருக்குது. குரு பகவானால் பார்க்கப்படுறார், சூரிய பகவானால் பார்க்கப்படுறார் சந்திர பகவான். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். வெளிநாட்டுக்கு புதுசாக, அதாவது வேலை சார்ந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த சிம்மராசிக்காரர்கள் சூரிய பகவானுக்கு
எளிய பரிகாரம் செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா உடல் நலத்தில் பிரச்சனை வரும். 7ஆம் இடத்துல சனி வீட்டில் இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு சிறு சிறு அதாவது உங்களால் முடிந்த கோதுமை இல்லைன்னா செம்பருத்தி செடி இது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுங்க. அது இல்லைன்னா இந்த வெள்ளை எருக்கு இருக்குது இல்லையா, எருக்கை இலை வந்து எடுத்து பிள்ளையாருக்கு போட்டுன்னு வாங்கும். அதை தவிர வந்து முக்கியமான விஷயம், இந்த சூரிய பகவானுக்கு உண்டான கோதுமை வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தினமும் வந்து இந்த சூரியனுடைய சோஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் இந்த மாதிரியான சோஸ்திரத்தை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.